Hi friends, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோ வந்து ஒரு breakfast and lunch recipe தான் நம்ம பார்க்க போகிறோம். வெதர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. இன்னைக்கு ரொம்ப குளிர் இல்லாமல் ரொம்பவும் வெயில் இல்லாமல் ஒரு பர்ஃபெக்டான வெதராக இருந்தது. ஸோ இன்றைக்கி மார்னிங் எழுந்தோடனே என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டே வந்து சுண்டலுக்கு வந்து ஊற போட்டுட்டேன். எப்படியும் வீக்லி ஒரு 4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக சுண்டல் நான் வச்சுருவேன். இதர் லைக் லஞ்சோடு சேர்ந்து சாப்பிட்லாம், இல்லைனா நீங்கள் த்ரூ அவுட் த டே எப்போ வேணால் எடுத்துக்கலாம். பசிக்கும் போதெல்லாம் கப்பில் போட்டு அப்படியே சாப்பிட்லாம். ஜஸ்ட் உப்பு போட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் வந்து சுண்டலுக்கு வந்து வேக போட்டுட்டேன். என்னமோ ரொம்ப வந்து அம்மா மிஸ் பண்ணுற மாதிரியே இருந்தது. வெளிநாட்டில் இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, ஃபேமிலி மிஸ் பண்ணுறது. என்னமோ தெரியல, ஒரு 2-3 நாளாக அவங்க ஞாபகம் ஜாஸ்தி வந்துகிட்டே இருந்தது எனக்கு. ஸோ ஃபுட்டுன்னு வரும்போது சில ஸ்பெஷல் ஐட்டம்லாம் அம்மா வந்து ரொம்ப ரொம்ப நல்லா செய்வாங்க. அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா அரைச்சி விட்ட சாம்பார் தான். ஸோ அதுதான் நான் இன்றைக்கி செய்ய போகிறேன். என்றைக்குமே அம்மா செஞ்சு தான் சாப்பிட்ருக்கேன். சரி ஒரு வாட்டி நம்மளும் செஞ்சு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி அம்மா கிட்ட இன்னொரு வாட்டி ரெசிபி கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக வந்து தோரம்பருப்பு வந்து நான் இதில் போட்டுட்டேன், குக்கரில், சின்ன குக்கரில். இதில் ரொம்ப கம்மியாக தான் போடணும். நார்மலாக சாம்பாரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நான் போடுவேன். பட் இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் போடணும். ஜஸ்ட் ஒரு கைப்பிடி துவரம்பருப்பு உங்களுக்கு தாராளமாக போடும், இல்லைனா ரொம்ப கூட்டு மாதிரி ஆகிடும். ஸோ அதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குக்கரில் வந்து வச்சுட்டேன். இந்த அரைச்சி விட்ட சாம்பாருக்கு லைக் தானுக்கு நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா, சௌ தான் இருந்தது. ஸோ நான் அதுதான் யூஸ் பண்ணுறேன். சப்போஸ் நீங்கள் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முருங்கைக்காய் போட்டு செய்யுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சௌ வந்து பார்த்திங்கன்னா தேவையான அளவு கட் பண்ணி வச்சுட்டேன். ரொம்ப ஜாஸ்தியாக இருந்த மாதிரி இருந்தது, ரொம்ப திக்காக வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் எடுத்து நான் ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். வேறு எதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம், சட்னி கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் நான் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், அம்மாவுக்கு ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பீட்ரூட் ரைத்தா. நிறைய பேர் வந்து நான் ஷார்ட்ஸில் போடும் போதும் கேட்டிருந்தீங்க பீட்ரூட் ரைத்தாவோட ரெசிபி ஷேர் பண்ண சொல்லி. ஒரு பீட்ரூட் எடுத்திங்கனாலே உங்களுக்கு நிறைய ரைத்தா வரும். ஸோ அதை வந்து நல்லா வந்து இந்த மாதிரி துருவிக்கோங்க. ஒரு கிரேட்டரில் வச்சு நல்லா துருவிக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா நீட்டாக வரும் உங்களுக்கு. கண்டிப்பாக கிரேட் பண்ணி சேர்த்துக்கோங்க, கட் பண்ணி சேர்க்காதீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா வராது. ஸோ ஒரு பீட்ரூட் தான் நான் எடுத்திருக்கேன், மொத்தமாக திருவி எடுத்தாச்சு. ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கொஞ்சமாக வதக்கி எடுத்துக்கலாம். இதை எப்பயுமே பீட்ரூட் கட் பண்ணும் போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைடில் வந்து உங்களுக்கு கிச்சனில் வந்து கண்டிப்பாக தெளிக்கும். ஏன்னா அதில் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே திருவும் போது சைடில் ஃபுல்லாக தெளிக்கும். உடனே அதை க்ளீன் பண்ணிடுங்க, இல்லை அந்த ஸ்டெயின் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கும். ஸோ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் வந்து பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பீட்ரூட் ஆட் பண்ணுறேன். இது ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 40 to 50 செகண்ட்ஸ், இல்லை மேக்ஸிமம் 1 நிமிஷம் அவ்வளோதான். வதக்குனிங்கன்னா அந்த க்ரன்ச்சினஸ் அப்படியே தான் இருக்கும், பட் கொஞ்சம் சுருங்கிரும் உங்களுக்கு பீட்ரூட்டு. அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. கொஞ்சம் நேரம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருவேன், ஒரு 10 நிமிஷம். அவ்வளோதான், பீட்ரூட் ரைத்தாக்கு வந்து ரெடி பண்ண வேண்டியது நான் ரெடி பண்ணிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறதுக்கு முன்னாடி குயிக்காக ஒரு ரிவ்யூ கொடுத்துட்றேன். இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ தான். இந்த ட்ரெஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு 4-5 months பிஃபோர் நான் வந்து இந்தியாவில் இருக்கும் போது ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அப்போ தான் நான் வாங்கினேன். ஒரு சிம்பிளான பாந்தினி பேட்டர்ன் போட்டு ஒரு குர்த்தி தான் இது. க்ளோஸ் நெக் வச்சு மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒர்க் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஜிகுலாம் இருக்காது, ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கலர் தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இந்த க்ரீன் கலர் வந்து என்கிட்ட இல்லவே இல்லை, ஸோ அதனால தான் நான் வாங்கியிருந்தேன். கண்டிப்பாக ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் எனக்கு கலர் சுத்தமாக ஃபேட் ஆகலை. அப்படியே அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ரீட்டைன் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து ஆஃப்டர் வாஷ் ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ ஒரு 5 monthsக்கு அப்புறம் நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி எனக்கு சைஸுமே வந்து வேரியேஷன்ஸ் எதுவும் இல்லை துவைச்சதுக்கப்புறம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் குர்த்தி.
செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு கூட பேரப் பண்ணுறதுக்கு நான் வந்து சில்வரில் வந்து லெகின்ஸ் வாங்கியிருந்தேன். இது எல்லாமே ஆங்கிள் லென்த் லெகின்ஸ். இது வந்து நான் மஸ்ட் பை அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் எல்லா ட்ரெஸ்ஸுக்குமே பேரப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதோட மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல ஸ்ட்ரெச்சான மெட்டீரியல், காட்டன் கிடையாது, கொஞ்சம் ஷைனிங்கான மெட்டீரியல். ஸோ கொஞ்சம் உங்களுக்கு வெளியில் போகிறீங்க, கொஞ்சம் பார்ட்டிலாம் போகிறீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பேரப் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் குர்த்தி வாங்கினீங்கன்னா போகிறோம். இது நீங்கள் வந்து நிறைய ட்ரெஸ்ஸோட பேரப் பண்ணிக்கலாம். ஏன்னா இது யூனிவர்சல் கலர் இல்லையா? ஸோ எந்த குர்த்தியோட வேணால் நீங்கள் பேரப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணணும். ஏன்னா இதோட இது வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியலுக்காகவும் சரி, ப்ளஸ் இந்த ஷைன் வந்து நான் இவ்வளோ வாட்டி துவச்சியுமே போகலை. இது எல்லாமே கோ கலர்ஸில் நான் வாங்கியிருந்தேன். கோ கலர்ஸில் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இது வந்து நான் என்னோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ல வாங்கியிருந்தேன். இதுவே எனக்கு கரெக்டாக இருந்தது. இது எல்லாமே ஆங்கிள் லென்த் தான், அது சொல்லிடுறேன். லாங்காக வரணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நான் கோல்டன்லேயும் ஒன்று வாங்கி வச்சுருந்தேன். அதுவுமே கலர் சுத்தமாக ஃபேட் ஆகல. அந்த ஷைனிங்னஸும் இன்னும் சுத்தமாக போல, நல்லா ஷைனியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு எத்னிக் வேர் இருக்குது, இல்லை இந்த மாதிரி ஒர்க் பண்ண குர்த்திலாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து நான் எல் வாங்கியிருந்தேன். எல் வந்து கண்டிப்பாக எனக்கு கொஞ்சம் வந்து லூஸாக இருந்தது. அதனால தான் அதுக்கப்புறம் நான் சில்வர் வாங்கும்போது ஒரு சைஸ் கம்மியாக வாங்கியிருந்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எல் சைஸ் வாங்கியிருந்தேன். எனக்கு கொஞ்சம் கால் தொட பகுதியெலாம் கொஞ்சம் லூஸாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ உங்களோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக பார்த்து வாங்கிக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு கலரில் வாங்கியிருந்தேன். கோ கலர்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் லென்த்தில் பிளாக்ல ஒன்று வச்சிருப்பேன். இது வந்து ஷைனிங் மெட்டீரியல் கிடையாது. பட் ஆனால் இந்த ஆங்கிள் லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக வந்து கரெக்டாக அங்கே வந்து ஃபிட் ஆகும். உங்களுக்கு அந்த ஃபிட்டிங்கே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. கொஞ்சம் நம்ம காஸ்ட்லியாக இருந்தாலுமே அதோட அவுட்புட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து லாஞ்சிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி. நீங்கள் ரொம்ப வருஷம் கூட நல்லா வச்சுக்கலாம். நீங்கள் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து ஃபேஸுக்கு வந்து க்ரீம் வந்து கேட்டிருந்தீங்க. நான் லாஸ்ட் வீடியோவில் வந்து சில க்ரீம்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன். ஃபேஸுக்கு என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோலையுமே ஷேர் பண்ணியிருக்கேன். அவீனோ தான் இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரீம்லி ட்ரை ஸ்கின்னுக்கான ஒரு வேரியண்ட் இது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது வெதர், ரொம்ப ஒரு மாதிரி இச்சியாக இருக்குது ஸ்கின் எல்லாமே. ஸோ அதனால் வந்து ஃபேஸுக்கு நான் வந்து ஆரியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் யூஸ் பண்ணுறேன், அவீனோவோடது. எனக்கு கேட்டிங்க அப்படின்னா நான் வந்து ஸ்டாண்டர்ட் தான். எனக்கு வந்து வின்டர் சம்மர்னு கிடையாது. எல்லா நேரத்துலையுமே எனக்கு வந்து இதுதான் நல்லா செட்டாக இருக்குது. கிளினிக்கோட மாய்ஸ்சர் சர்ஜ் அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். வேறு எதுவும் நான் மாற்றலை, அதே தான் கண்டினியூ பண்ணுறேன். அதனால தான் நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லலை. ஸ்கின் கேர் ரொட்டீன் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து என்டையர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து நான் அப்கமிங் வீடியோஸில் போடுறேன். ஸோ தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஆறுற நேரத்தில் இன்னொரு பேனில் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு பொரியலுக்கு வந்து கேரட் பீன்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். என்ன வீட்டில் வந்து வெஜிடபிள் இருந்தோ அதை வச்சு தான் நான் பண்ணேன் இன்றைக்கி. கேரட் பீன்ஸ் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே ஆறிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு இதை தயிர் ஆட் பண்ணோம். இது ரொம்ப வந்து செமி லிக்விடாக இருக்காது இந்த ரைத்தா, நல்லா திக்காக தான் இருக்கும் இந்த ரைத்தா. நீங்கள் எவ்வளோ தான் நீங்கள் வந்து தயிர் ஆட் பண்ணிகிட்டே இருந்தாலுமே அது வந்து நல்லா வந்து உறிஞ்சிரும். ஸோ நிறைய தயிர் ஆட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. ஒரு அளவுக்கு நல்லா வந்து ஒரு செமி சாலிடாக அந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மீன்வைல் ஆரியாவுக்கு வந்து பசிச்சுதுன்னு சொல்லிட்டு நான் பிரேக்ஃபாஸ்ட்டும் சைடில் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இது நார்மலாக வந்து ஊத்தப்பம் தான். ஜஸ்ட்டு நான் வெங்காயமும் கொத்தமல்லி மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ பீட்ரூட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி தான் கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி திக்காக இருக்கணும். இதுக்கு மேலே தயிர் ஆட் பண்ணாதீங்க. இதை நான் அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வானலியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நான் வந்து 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து அரைச்சி விட்ட சாம்பாருக்கு தான் நான் வந்து வறுத்துட்ருக்கேன். ஸோ 2 டீஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, நம்மளுக்கு தேவையான அளவு மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ காரத்தும் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தனியா சேருங்க. லாஸ்ட்டாக தனியா சேர்க்கும் போது 2 டீஸ்பூன் நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்திங்கன்னா அதுக்கு அப்படியே டபுள் 4 டீஸ்பூன் வந்து நான் தனியா எடுத்திருக்கேன். கொஞ்சமாக ஒரு 4-5 சீட்ஸ் வந்து வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே போட்டு நல்லா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணணும். ரொம்ப நேரம் கிடையாது, ஒரு 5 மினிட்ஸ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தேங்காய் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அதை வந்து ஒரு பிளெண்டரில் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஸோ அதே வானிலையில் நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, அதுக்கப்புறம் நம்ம சௌச்சௌ கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. சௌச்சௌ நல்லா வேகணும்.
ஸோ அதுக்குள்ளே மீன்வைல் நான் அந்த மசாலாக்கு அரைச்சி வச்சதையும் நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த சௌச்சௌ கொஞ்சம் வந்து உங்களுக்கு வெந்த அப்புறம் நான் புளி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். புளி தண்ணி நல்லா கொதிக்கணும், அந்த பச்சை வாசனை போகணும். ஸோ அந்த பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இதில் நீங்கள் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் இது. ஸோ மீன்வைல் நான் என்ன பண்ணேன்னா சுண்டலுக்கும் தாளிச்சிடலான்னு சொல்லிவிட்டு நான் பொரியல் செஞ்ச அதே பேனில் வந்து கடுகு மட்டும் சேர்த்துட்டு இது சுண்டல் வந்து சேர்த்துட்டேன். உப்பு மட்டும் தேவையான அளவு ஆட் பண்ணிட்டேன். அவ்வளோதான், சிம்பிள் இது. ஸோ மீன்வைல் வந்து குழம்பு நல்லா கொதிச்ச அப்புறம் நான் பருப்பு லாஸ்ட்டாக ஆட் பண்ணி ஒரு 5லேருந்து ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் கொதிக்க விடலாம். அது பார்த்துக்கோங்க, அந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக வர வரைக்கும் கொதிக்க விட்டுக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து இதில் கொத்தமல்லி போட்டு நீங்கள் மூடி வச்சிடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு சாம்பார் தான். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எஸ்பெஷலி இந்த காம்பினேஷன் வித் பீட்ரூட் ரைத்தா வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்கள் அம்மா எது ரொம்ப நல்லா சமைப்பாங்க, அவங்க சமைக்கிறதுலே உங்களுக்கு என்ன ஃபேவரட் அப்படின்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கள் அம்மா சமைக்கிறதுல இது ஒன் ஆஃப் த ஃபேவரட் எனக்கு. நான் திருப்பியும் ஏதாவது டிஷ் செஞ்சேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ இங்கே முடியுது ஃப்ரெண்ட்ஸ். அன்டில் நெக்ஸ்ட் வீடியோ, டேக் கேர், பாய்.